மாவட்டம் சிங்கம்புணரியில் அரசு தலைமை மருத்துவமனையில் ரூபாய் 80 லட்சம் செலவில் நீரிழிவு நோயாளிகளுக்கான நவீன உபகரணங்களுடன் கூடிய இரத்த சுத்திகரிப்பு மைய கட்டிடம் கட்டும் பூமி பூஜை விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய நிதி அமைச்சரும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினருமான ப. சிதம்பரம், சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம், தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி உரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அசாம் மாநிலத்தில் ராகுல் காந்தியின் 2வது நாடு தழுவிய பாரத ஒற்றுமை யாத்திரையில் வன்முறை நிகழ்ந்ததற்கு பின்புலத்திலிருந்து வன்முறையை தூண்டிவிட்ட அம்மாநில முதல்வரை காரணம் என குற்றம் சாட்டினார். தேர்தல் அறிக்கையை தயாரிச்ச பிறகுதானே சொல்ல முடியும். நீங்க யோசனைகள் இருந்தா சொல்லுங்க, பரிந்துரைகள் இருந்தா சொல்லுங்க, சேர்த்துக்குவோம். கர்நாடகா வெற்றி, தெலுங்கானா வெற்றி மட்டும் பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து காங்கிரஸ் போதுமான தகுதியாக. கர்நாடகா, தெலுங்கானால சிறப்பான அளவுக்கு நாடாளுமன்ற தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெறுவோம். கர்நாடகத்தில், தெலுங்கானால செம்மையான அரசு அமைந்திருக்கிறது. வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 2 மாநிலங்களிலையும் 28, 17, 45 இடங்கள் இருக்கு. 45 இடங்களில் மிக பெரிய பெரும்பான்மை எங்களுக்கு கிடைக்கும். இந்தியா கூட்டணியில் வந்து பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுல என்ன உங்க பெயரையும் பரிந்துரை செஞ்சிருக்கேன். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் செஞ்சி சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி. வி. சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மத்தியில் ஆண்ட காங்கிரஸ், பிஜேபி இரு கட்சிகளும் தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்ததில்லை. தமிழ்நாடு உரிமைகளுக்கு எதிராகத்தான் மத்திய அரசு செயல்பட்டது, தற்போது செயல்பட்டு வருகிறது என்றார். மேலும் பேசிய அவர், சிக்கன் கால் பீஸ் காய்கிறான், குஸ்கா மாநாடு சொந்த கட்சிக்காரனே ஏமாத்திட்டான். பிரியாணி போடுறன்ட்டு குஸ்கா போட்டான். நான் சொல்ல, திமுக வாரன் சொல்றான். பாத்தீங்கல்ல, எல்லா டிவிலையும் வீடியோலயும் அந்த வாட்ஸ்அப்ல பார்த்தோம்ல, அவனே சொல்றான், இதெல்லாம் படம் எடுங்க, படம் எடுங்கன்றான். ஒருத்தவன் கொள்ளையடிச்சுட்டு போறான். அவன் அரிசியை கொள்ளடிக்கிறான், ஒருத்தன் தண்ணி பாட்டில கொள்ளடிக்கிறான், ஒருத்தன் எண்ணெயை கொள்ளடிக்கிறான், ஒருத்தன் கடுகை கொள்ளடிக்கிறான், எல்லாத்தையும் கொள்ளடிக்கிறான். எப்படி இருப்பான்? தலைமை எப்படியோ அப்படிதான் தொண்டை. நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா, தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் பட்டப்படிப்பு பயின்ற மகளிருக்கு திருமண நிதி உதவியாக 50,000 ரூபாய் வீதம் 328 பயனாளிகளுக்கு 1,64,00,000 மற்றும் பட்டப்படிப்பு அல்லாத மகளிருக்கு திருமண நிதி உதவியாக 25,000 வீதம் 151 பயனாளிகளுக்கு 37,75,000 என மொத்தம் 479 பயனாளிகளுக்கு நிதியுதவி மற்றும் 3.8 கிலோ தங்கத்தினையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர், பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழக அரசு செய்து வருவதாக கூறினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா, உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை மேடவாக்கம் பகுதியை சேர்ந்தவர் ராஜமாணிக்கம். கார்பெண்டரான இவர் அப்பகுதியில் சிறு சிறு வேலைகளை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் இரவு ராஜமாணிக்கம் வசித்து வந்த வீடு தீப்பற்றி எரிவதை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக பள்ளிக்கரணை போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களுடன் இணைந்து தீயை அணைத்தனர். இருந்த போதிலும் ராஜமாணிக்கம் உடல் முழுவதும் கருகிய நிலையில் உயிரிழந்துள்ளார். பின்னர் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கொசுவர்த்தி ஏற்ற போது எதிர்பாராத விதமாக தீப்பற்றியுள்ளதாக தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையம் அருகில் அர்த்தநாரீஸ்வரர் IAS அகாடமி என்ற பெயரில் பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருபவர் அஸ்வின் என்கிற மெய்யழகன். இவரது அகாடமியில் படித்து வரும் 30க்கும் மேற்பட்ட பெண்களிடம் சினிமாவில் நடிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி தவறாக நடந்து கொண்டதோடு அதனை புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து வைத்து மிரட்டி வந்துள்ளார். இந்நிலையில் IAS அகாடமியில் படித்து வரும் வெங்கடேசன் என்பவரின் 23 வயது மகள் குறித்து அவதூறாக பேசியதோடு பல பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த பெண்ணின் தந்தை வெங்கடேசன் அவரை நேரில் சந்தித்து பேசிய போது முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் பொதுமக்கள் அஸ்வினை பிடித்து நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து வெங்கடேசன் திருச்செங்கோடு நகர காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் நீதிபதி சுரேஷ் பாபு 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்ட பின் அஸ்வினை திருச்செங்கோடு கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.